அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு டிசம்பர் 4ஆம் தேதி முதல் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, குறிப்பாக ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த தருணத்தில் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. செவ்வாயின் வக்ர பயிற்சி காரணமாக டிசம்பர் 4ஆம் தேதியிலிருந்து அடுத்த ஒரு மண்டலம் எப்படி அமைய போகிறது, ஒரு மண்டலத்தில் வக்ரகதியில் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது அதற்கு பிறகு நேர்கதியில் திரும்பி பல அதிரடியான மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த வேளையில் சற்று பொறுமையாக பணிகள் நடைபெறும். எனவே நிதானத்துடனும் பொறுமையுடனும் அனைத்து விதமான பணிகளையும் திட்டமிட்டு செயல்படுத்துங்க. அப்போதுதான் பெரிய அளவிலான சிக்கல்கள் தடைகள் விலகி தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் தேடி வரும். தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் சிக்கல்கள் விலகி நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக அமைவதற்கான யோகமும் உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறாருங்க செவ்வாய். அப்படிப்பட்டவர் தற்போது வக்ரம் பெறுவதால் பணிகள் துரிதமாகவும் விரைவாகவும் செய்து முடிக்க முடியாத பல தடங்கல்கள் வரலாம். அதிலும் குறிப்பாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் அவர் வக்ரம் பெறுவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகளும் எழுவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே எதை செய்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை யோசித்து அந்த பணிகளை பின்னர் செய்ய முயற்சி செய்யுங்கள். இல்லை என்றால் தடை தாமதத்தை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார். தனாதிபதியாகவும் பாகியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் இருப்பது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பது நிச்சயம் நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் அங்கு அவர் வக்ரம் பெறுவதால் சற்று கவனம் நிச்சயமாக கூடுதலாக தேவை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவேதான் இந்த தருணத்தில் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் அவற்றை விட்டு கொடுத்து அல்லது வளைந்து கொடுத்து செல்லக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் மாற்றத்தையும் நிச்சயம் நிறைவாக அள்ளி கொடுப்பாருங்க. மங்களக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய், ஏனென்றால் செவ்வாய் பூமிக்காரகன், மங்களக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன், விளையாட்டுக்காரகன் என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறாருங்க. பல்வேறு வகையான பணிகளில் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் சிறப்பான வளர்ச்சியும் பெற வேண்டும் என்றால் செவ்வாயின் பங்களிப்பு இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் பார்க்கும்போது விளையாட்டில் சாதிக்க வேண்டும் என்றாலும் செவ்வாயினுடைய ஆற்றல் நிறைவாக தேவைப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என்றாலுமே மங்களகரகரான செவ்வாயின் துணை நிச்சயமாக தேவைப்படுகிறது. புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்க வேண்டும் என்றாலும் அது சார்ந்த முயற்சியிலும் நல்ல பல வெற்றி வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பவர் என்றால் அது செவ்வாய் மட்டும்தான். அப்படிப்பட்ட செவ்வாய் தற்போது மிகவும் வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் தான் அமர்ந்திருக்கிறார். ஆனால் அவர் வக்ரம் பெற்றிருப்பதால் சில பணிகள் மந்தமாக நடைபெறும். எனவே பொறுமையுடன் இருந்தாலே போதும். பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் உங்களை தேடி வரும் என்பதில் துளியளவுமே சந்தேகம் வேண்டாம் மீன ராசிக்காரர்களுக்கு. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நவகிரகங்களிலே ராசியின் அதிபதியான குரு, சனி அடுத்த இந்த 2 கிரக நிலைகளுக்கு அடுத்த சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக செவ்வாய் மட்டும் என்று துல்லியமாக சொல்லிவிட முடியும். அந்த அளவுக்கு சிறப்பு பார்வையை பெற்ற தனித்துவம் பெற்ற ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார். பொதுவாகவே சனி செவ்வாயினுடைய பார்வை என்பது சற்று சாதகமான அமைப்பாக பார்க்க முடியாது. இந்த வேளையில் சனி செவ்வாயினுடைய பார்வை இருப்பதால் இன்னும் சற்று கூடுதலாக 7.5 சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் முதல் 2.5 ஆண்டுகளை கடக்க கூடிய சூழ்நிலையில் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்பதை திட்டவட்டமாக செவ்வாய் மீனராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். செவ்வாயினுடைய சிறப்பு பார்வை இந்த வேளையில் 8, 10, 11 மற்றும் 12 ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க. அஷ்டமஸ்தானத்தை செவ்வாய் சுகஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய வேளையில் பஞ்சமத்தில் வக்ரம் பெற்று வலுவாக பார்ப்பதால் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் தங்களுடைய வாழ்வில் சந்தித்து வந்த போராட்டங்கள் போன்றவற்றிற்கு நல்ல தீர்வு கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த வேளையில் நிறைவாகவும் முதன்மையாகவும் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள்
சிரமங்கள் போன்றவற்றை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது லாபஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில்துறை வியாபாரத்துறையில் நிறைந்த தனலாபமும் முன்னேற்றமும் நிச்சயமாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. எந்த செயலை செய்தாலும் அவை லாபம் நிறைந்தவையாக அமைவதற்கான வாய்ப்புகளை வலுவாக அள்ளி கொடுக்கிறார். அதே சமயம் விரயஸ்தானத்தையும் 8ஆம் பார்வையாக பார்க்கிறாருங்க. விரயஸ்தானத்தை பார்ப்பதால் எதிர்பாராத அலைச்சல் அதிகரிக்கும், கடினமாக உழைக்க வேண்டிய சூழலாகவும் இருக்கும். இரவு பகல் பாராமல் பணிகளை துரிதமாக செயல்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. எனவே நிச்சயமாக பணிகள் முக்கியம்தான், ஆனால் அதைவிட உங்களது உடல் நலம் மிக முக்கியமானது என்பதை மறந்துவிட வேண்டாம். எனவே ஓய்வெடுப்பதற்கும் நேரம் ஒதுக்கிக் கொள்ளுங்கள். இப்படி செய்வதன் மூலம் உடல் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். அது மட்டுமல்லாது எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை நேர்த்தியாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கலாம். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் பேச்சாற்றல் அதிகரிக்குங்க. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தனலாபத்தை பாகிஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் வக்ரம் பெற்றாலும் நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். குடும்பத்தில் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருந்த சின்ன சின்ன கருத்து மோதல்கள் விலகி ஒற்றுமை பிறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. முன்கோபத்தை அறவே தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே பெருவாரியான பிரச்சனைகள், உறவினர்கள், நண்பர்கள் என அனைவருடனும் இருந்த பல பிரச்சனைகள் விலகுவதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது. பொறுமையாக நடைபெற்றாலும் பணிகள் செம்மையாக அமையும். குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்க முடியவில்லையே என்ற ஆதங்கப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு குடும்பத்துடன் நேரத்தை செலவு செய்யக்கூடிய வகையில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்த பல நல்ல வாய்ப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. உத்தியோகத்தில் உங்களது அதீத விசுவாசம் உங்களுக்கு இருக்கக்கூடிய இடைஞ்சல்களை நிச்சயமாக தவிர்த்துவிடும். நேர்வழியில் நீங்கள் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்ளுங்கள். நன்மை உங்களை தேடி நிறைவாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. தொழில்துறை வியாபாரத்துறையில் செய்யும் தொழிலே தெய்வம் என்று கடுமையாகவும் நேர்மையாகவும் உழைக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு செவ்வாய் இந்த தருணத்தில் வக்ரம் பெற்றாலும் கூட உங்களுடைய பணிகள், திட்டங்கள் அனைத்தையும் தொழில்துறை வியாபாரத்துறையில் சுமார்ட்டாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறார். சனி விரயத்தில் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அலைச்சல் அதிகமாக இல்லாமல் சில பணிகளை செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை செவ்வாய் நிச்சயம் உருவாக்கி கொடுப்பார். புதிய ஆர்டர்கள் நிறைவாக அமையும். கலைத்துறையில் திறமை வெளிக்கொணர முடியவில்லையே, பல்வேறு வகையான தோஷங்கள் பின்தொடர்கிறதே என்று வருத்தப்பட்ட சூழல் நிச்சயமாக மாறும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைவாக அமையும். அரசியல் சார்ந்த பணிகளில் தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல பணிகள் நிறைவாக அமைய போகிறது. செய்யும் செயல்களை செம்மையாகவும் சிறப்பாகவும் செய்வதால் மக்கள் மத்தியில் பெயர் புகழ் அதிகரிப்பதற்கான சூழலும் உண்டு. மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே அனைத்து விதமான பணிகளையும் திட்டமிட்டு திறன்பட செம்மையாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதை செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே முன்கூட்டியே அனைத்து விதமான பணிகளையும் செய்வதோடு மட்டுமல்லாது சிறப்பான வளர்ச்சியையும் சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை சென்று தரிசித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள், இன்னல்கள், சிரமங்கள் அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக தங்களுடைய வாழ்வில் அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான நல்ல மாற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கிடைக்கும் என்பதில் துளியளவுமே சந்தேகம் வேண்டாம். மீன ராசிக்காரர்களுக்கு பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல அதிரடியான மாற்றம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.